சுவாமி சரணமையப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குங்க. யானையோட சத்தம் கேட்குது. ஒரே மழை, ரொம்ப வழுக்கலாக இருக்குது. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு இந்த சத்தம். யானையோட சாணம், யானையோட வாசனை, ஆளுக விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். நோ என்ட்ரின்லாம் போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லோப்பில் தான் யானைகள்லாம். நம்ம ஐயப்பன் இப்படி ஒரு காவல் தெய்வம். இடமெல்லாம் பயங்கர ஆபத்துங்க. ஆனால் என்ன அட்டைப்பூச்சி பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த அளவு. புதுச்சேரி தாவலம் 3:30 மணியோட க்ளோஸு அப்படின்ட்டு. மழை காரணமாக ரொம்ப மெதுவாக இறங்கணும். கரெக்டாக நடக்கணும், இல்லை அப்படின்னா வழுக்கி விட்டுரும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பாதாளம், அதாவது கீழே தான் போய் விழுகணும். கடைகள் அமைக்கிறதுக்கு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. யானைகள் நடமாட்டம் ஜாக்கிரதைன்னு. மொபைலை கூட என்னால் வெளியே எடுக்க முடியல. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்களா குழந்தைங்கள இதோட 4 மடங்கு பெரிய சைஸ் பூச்சியெல்லாம் பார்த்தோம். மணி 3 ஆக போகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி மிஸ்டாக இருக்குன்னு. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கோம். நைட்டுக்குள்ளே பம்பை போய் ரீச் ஆகணும். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம். கால் வடி எடுத்து வச்ச வழுக்குது. இதுதான் கரிமலை தேவன். ஏப்பா தேக பலந்தா. ஓம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாம்பா ரக்ஷ ரக்ஷ மகாபஹு சாஸ்திரே சுப்யம் நமோ நம. மழை பெஞ்சதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி தெரியல, ஸ்லிப்பரியே தான். அது கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது. இந்த வழுக்கல் எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரில. இதே மாதிரி அழுதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஐயனோட ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும் தாண்டதுக்கு. அழுதா ஏற்றம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அப்படியே பொறுமையாக ஏறிடலாம். ஏன்னா இறக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஆரோமப்பா ஐயப்பா. என் குருநாதா ஐயப்பா. ஜோதிஸ்வரூபா ஐயப்பா. சாந்தஸ்வரூபா ஐயப்பா. இந்த சுற்றுச்சூழலில் பாருங்க எவ்வளோ ஒரு ரம்யமாக, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குங்கிறது நம்ம உணரணும். ஞாபகத்தில் வச்சுட்டு நடக்கணும். சுவாமியே சரணமையப்பா. அங்கங்கே இந்த மாதிரி ஓடைகள்லாம் பார்க்க முடியுது. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. போன வருஷம் வரும்போது இந்த வழியெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறேன் ஜேன்னு இருந்தது. கரெக்டாக டிசம்பர் 31 அந்த நியூ இயர் டைமில் இந்த வழியில் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆளுக விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீனாக. கொஞ்சம் மழை இருக்கிறதுனால கால் வழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக நடக்கணும், இல்லை அப்படின்னா வழுக்கி விட்டுரும். இப்போ இதெல்லாம் அப்படியே விரிகை கடைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே பக்தர்கள் வர வர இங்கே இருக்கிறவங்களும் அதற்கான வேலைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சுவாமியே சரணமையப்பா.
ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் பூதநாத சதானந்த சர்வபூததயாவர ரக்ஷ ரக்ஷ மகாபாவோ சாஸ்திரே சுப்யம் நமோ நமः. ஓம் பூதநாத சதானந்த சர்வபூததயாவர ரக்ஷ ரக்ஷ மகாபாவோ சாஸ்திரே சுப்யம் நமோ நமः. ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் பூதநாத சதானந்த சர்வபூததயாம்பர ரக்ஷ ரக்ஷ மகாபாவோ சாஸ்திரே சுப்யம் நமோ நமः. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு இந்த சத்தம். சுற்றுச்சூழலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு மன அமைதி தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தொடக்கத்தில் இருந்த அந்த ஒரு சின்ன பயம் இப்போது சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன், பாதுகாப்பான விதத்தில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இங்கே ஒரு காவல் தெய்வம் அரசுமுடி கோட்டா தலப்பாரம் மலை டெம்பிள். ஐயப்பா 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 சுவாமிக்கே சுவாமி ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமி. இங்கே ஒரு செக் டேமு. இந்த செக் டேம்லாம் நான் மற்ற டைமில் வரும்போது, ஆள் நடமாட்டம் வரும்போது பார்க்கவே முடியாது. அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கெலாம். ஆனால் ரொம்ப நேரம் கழித்து சுவாமிகளெல்லாம் பார்க்குறேன். கொஞ்சம் பேரில் கூட வர்றாங்க. சுவாமிக்கு ஐயப்பா ஐயப்பா கணபதியே கணபதியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே பகவதியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரனே பகவதியே பகவதியே சுவாமிக்கே சுவாமிக்கே. காலடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், காலடி வந்துட்டோம் சாமிகளா. ஓம் நம சிவாய. சுவாமியே சரணமைய சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. காலடி ஈஸ்வரனே சரணமையப்பா. காலகட்டி ஈஸ்வரனே சரணமைப்பா. காலகட்டி வந்துட்டோம் சுவாமி. நம்ம ஐயப்பன் மகர்ஷியை மதனம் பண்ணி நிறுத்தம் வச்சப்போ
தேவர்கள்லாம் வந்து அவருக்கு நன்றி சொல்லும் வகையில் அவருக்கு ஆராதனை பண்ணி மரியாதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக சிவனும் பார்வதி தேவியும் கைலாசத்துலேருந்து இங்கே வந்தாங்க. வந்து அவங்களோட காலை இந்த இடத்துல காலை கட்டி வச்சாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு காளகட்டின்னு பேர். அதே மாதிரி காளகட்டிக்கு இன்னொரு தனி சிறப்பும் இருக்குது. அந்த சிறப்பை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கொஞ்சம் நாள்லாம் போச்சு அப்படின்னா இந்த வழியெல்லாம் வந்து அன்னதானம் இதெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பக்தர்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரிமலையிலேருந்து இறங்கி வரும்போது அந்த ஆற தாண்டினோடனே முண்டக்காயம்பூர் ரோடு. அழுதா கடவுளுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து தான் அடுத்த ரிசர்வ் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் ஆரம்பிக்குது. இங்கே வந்து அழுதால ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளிச்சு முங்கி எந்திரிக்கும் போது ஒரு கல் எடுத்து அந்த கல்லை வந்து நம்மளோட பாவமாக பாவிச்சுட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் முக்குழியில் போடணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்த உடனே குளித்து ரெடி ஆகிட்டு கல்லையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ண போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி முக்குழியிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவேன்ட்டு. பார்ப்போம் பகவான் என்ன வழி நமக்கு கொடுக்குறாருன்ட்டு. இந்த மாதிரி ஸ்லோப்பில் தான் யானைகள்லாம் ஈஸியாக ஏறும் இறங்கும். சுவாமியே சரணமையப்பா.
சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஏறக்குற அதுதான் உச்சிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கடையில் கேட்டப்போ இன்னொரு 200 மீட்டர்னாங்க. சாமி சரணம். எப்போவுமே சாமிங்களா, மலை ஏறுறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாதீங்க. நம்மளில் பல பேர் வந்து சாப்பிட்டா தெம்பாக ஏறலாம், சாப்பிட்டுட்டு தெம்பாக ஏறலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, நமக்குள்ளே இருக்க எனர்ஜி பாதிக்கு மேலே வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுபோக இந்த மாதிரி மலை ஏற்றத்தப்போ அந்த மீதி பாதி வச்சு தான் நம்ம மலை ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து நம்மளை ரொம்ப டயர்ட் பண்ணிடும். அதனால் மலை ஏறுறதுக்கு முன்னாடி உடனே சாப்பிடாதீங்க. நல்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே இங்கே ஓடாதா பாடாத நில்லு, ரெஸ்ட் எடுக்கலாம். மலை ஏறுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம், இல்லை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி லைட் ஃபுட், எனர்ஜி ஃபுட் ஆனதாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றாதீங்க, ரொம்பவுமே கஷ்டமாயிடும். கல்லிடாங்குன்று வந்தாச்சு. நம்ம செய்த பாவங்கள்லாம் வந்து இந்த கல்லில் இது பண்ணிவிட்டு கல்லிடாங்குன்றில் கண்ணில் போட்டுட்டு போயிடலான் இருக்கேன். கல்லிடாங்குன்றே கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் தான் பக்தர்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. ஓம் சுவாமியே சுவாமியே, கல்லிடாங்குன்றே கல்லிட்டு வந்தனமே, ஹரி ஓம் சுவாமியே சரணய்யப்பா, சுவாமியே சரண். அழுதியில் கல்லை விட்டுட்டு நம்ம பாவங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு புண்ணியாத்மாவா கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். மூச்சு வாங்குது, அதனால் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. சுவாமியே சரணமையப்பா. வரைபடம் இப்போ நம்ம பம்பைக்கு 16 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரைபடத்தை போட்டுருக்காங்க. எந்தெந்த தாவளம் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத. எங்கேயும் பெருசாக ரெஸ்ட் எடுக்கல. வர வழியில் அப்படியே நின்று ஒரு ரொம்ப மூச்சு வாங்கும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று ரெஸ்ட் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து கிளம்பும்போது வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல் பண்ண மறந்துட்டேன். தண்ணி இல்லாததுனால அப்படியே போயிட்டுருக்கேன். அதுதான் ஏற்றத்தில் எனக்கு பேச முடியாததுனால பேசலை. ஆக்சுவலாக அழுதியில் தான் கொஞ்சம் அங்கங்கே யானையோட தடத்தை, அதான் இந்த சாணி வாகனமாக இருக்கிற வழிகளெல்லாம் பார்த்தேன். ஆனால் அவரை நேரில் பார்க்கல. ஆனால் போன தடவை புல்மேடு வழியாக வந்தப்போ அவங்களே தான் இருந்தாங்க. ஃபுல்லாக அடுத்த ஃபுல்லாக ரொம்ப வழுக்கலாக இருந்துச்சு. மழை லைட்டாக பேஞ்சதுக்கு அப்படியே கால் வச்சா சரியானபடி வைக்கல அப்படின்னா வழுக்கிட்டு போயிடும் போல் இருந்தது. ரொம்ப பார்த்து நிதானமாக வர்ற மாதிரி இருந்துச்சு. பகவான் புண்ணியத்தில் எப்படியோ மேலே ஏறியாச்சு. நீ இஞ்சிப்பாறை கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அது ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, காணன வாசனே சரணமையப்பா, வன்புலி வாகனனே சரணமையப்பா, பக்த வல்சலனே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சத்தம் கேட்குது. ஆனால் காணனத்துக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக நம்ம மேலே இன்னும் தண்ணி சொட்டுறது காணோம்.
யானைகள் நடமாட்டம் ஜாக்கிரதைன்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அவர் வந்துட்டு போன வழி மாதிரி தான் தெரியுது. நல்ல வேலை மழை ஏறும்போது மழை பெய்யலை. மழை ஏறும்போது மழை பெஞ்சிருந்ததுன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு. அந்த இடத்துலையும் பகவான் வந்து நம்மளை காப்பாற்றிட்டார். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா, ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, ஸ்ரீ வேத சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, சூரியமுத்தையனார் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஆதி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, அச்சங்கோவில் அரசே சரணம் ஐயப்பா, பூர்ண புஷ்கலாம்பா சமேதனே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவையனே சரணம் ஐயப்பா, ஸ்ரீ வேத சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, கொளுத்துவளை பாலகனே சரணம் ஐயப்பா, எருமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, பேட்ட சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, ஸ்ரீதர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, சபரிகிரீஷனே சரணம் ஐயப்பா, இஞ்சிப்பாறை கோட்டா. சுவாமி சரணமையப்பா. முதல் தடவையாக இடும்பாறை வில்லனோட அந்த பூஜையை அட்டன் பண்ணேன், பிரசாதம் வாங்கினேன். ஆனால் என்ன மழை, நல்ல மழை. அப்படியே நின்று மழையில் நின்று தர்ஷனம் பார்த்து பூஜையெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கட்ட பூஜாரி வந்து அவங்க சக்கரை பொங்கல் அந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் மலையாளி பசங்கள்லாம் வந்து கிளம்புனாங்க. சரி அப்படியே அவங்க கூடயே அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்பவும் மழை நின்ன பாடே இல்லை, பயங்கர ஸ்பீடாகவும் பெய்யல, ஆனால் அப்படியே நனைச்சிக்கிட்டே இருக்குது. அதான் ரொம்ப ஆபத்தாகவும் ரொம்ப ஒரு அச்சுறுத்தும் வகையில் இருந்துச்சு. அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தோம். அப்படியே கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக முக்குழி வந்து அடைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு. மொபைலும் கூட என்னால் வெளியே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு மழை. அம்மா தாயே முக்குழி தேவி, நீ இருக்கிற இதுக்கு நீங்கள் கூட வரணாண்டவா. முக்குழியிலேருந்து 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன்னாங்க. புதுச்சேரியில் 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து பிடிச்ச மழை முக்குழி தாண்டி போயிட்டுருக்கோம். இதுவும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை காரணமாக ரொம்ப மெதுவாக தான் இறங்கணும். கொஞ்சம் இதானாலும் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப மெதுவாக பார்த்து தான் இறங்கணும். பகவான் காரியத்தினால அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே குழியில் போர்டு வச்சுருந்தாங்க, புதுச்சேரி தாவலம் வந்து 3:30 மணியோட க்ளோஸு அப்படின்ட்டு. முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி அங்கே தாண்டிடணும் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. சுவாமி சரணமையப்பா. இது ஒரு தாவலம், வெளியே தடவு தாவலம்ன்ட்டு. இங்கெல்லாம் இப்போ தான் கடைகள் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு கேட்குதா அந்த மலை துளிகளோட சத்தம்? வழியெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக சேரு தான். மலையாளி நண்பர் இன்னைக்கு போய் ஏறி இறங்க முடியுமான்னு கேட்குறாரு அவர் நண்பர்கிட்ட. நல்லா தண்ணி பாருங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அவங்களோட இது கடைகள் அமைக்கிறதுக்கு அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட நிலைமையெல்லாம் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒவ்வொரு பொருளும் நம்ம முக்குழியிலேருந்து ஏதாவது கொண்டு வந்தே ஆகணும். முக்குழியிலேருந்து தான் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து ஆகணும். அடுத்த ஒரு தாவலம், வெள்ளாரம் சேட்டா தாவலம்.
பாருங்களேன், இந்த மழையிலையும் இந்த சமயத்துலையும் அங்கே பார்த்தீங்களா புறவை பறந்து போச்சு. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்களா குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியெலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா தண்ணியாக இருக்குது. ஆனால் என்ன அட்டைப்பூச்சி பயங்கரமாக இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் இந்த தடவை நம்ம மேலே ஒரு அட்டைப்பூச்சி கூட ஏறல, ஓடுறான்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் மழை வந்து நம்மளை உட்கார வச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சில சமயங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா அவங்கெல்லாம் எப்படி வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு, கடைகளை அமைச்சிட்ருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஆள் போனாலும் கூட அந்த ஆள் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக தெரியுறாங்கன்ட்டு. வா, போன வருஷம் இங்கே வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. இந்த நிழலெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நோ என்ட்ரின்லாம் போர்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தான் தெரியல. கொஞ்சம் அச்சுறுத்தும் வகையில் தான் இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலலாம் நைட்டில் வந்துருந்தோன்னே எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இடமெல்லாம் பயங்கர ஆபத்துங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் அப்படியே கரெக்டாக நடந்து போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பாதாளம், அதாவது கீழே தான் போய் விழுகணும். செமையான டீலாக. ஆனால் ஒரு சைடு பார்க்குற வியூ மாதிரி இருக்குது. நம்மளோட கவனம் கொஞ்சம் செதறினாலும் டீலால் தான் போய் விழுகணும். ஒரே மழை, ரொம்ப வழுக்கலாக இருக்குது. இதோட 4 மடங்கு பெரிய சைஸ் பூச்சியெல்லாம் பார்த்தோம். மணி 3 ஆக போகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி மிஸ்டாக இருக்குன்னு. வெயிலே நாங்கள் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. கேரளாவில் அதுவும் பெருவழியில் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு வந்து முதல் தடவை. புதுச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். புதுச்சேரி தாவளம் வெல்கம்ஸ் யூ. ஆண்டவா, ഗേറ്റൊക്കെ ക്ലോസ് ആയി കേട്ടോ. ഇതിലേക്ക് വെച്ച് ക്ലോസ് ആയി. നാളെ രാവിലെ 7 മണിക്ക് തുറക്കും. ഇതിലേക്ക് വെച്ചു. இவர் கடைக்காரர் வந்து கேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என் மனசுக்குள்ளே அதை சொல்லுது, இல்லை நீ போய் பாரு அப்படின்ட்டு. அதனால் எங்கேயுமே நிற்கலை. நடரா சாமி ஐயப்பா அப்படின்ட்டு நடந்துட்டோம். இருக்க கடவுளே, கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஆண்டவா. இன்னொரு ரம்மியமான காட்சி, இன்னொரு சுத்தமான தண்ணி. நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு மனசு வரல. நைட்டுக்குள்ளே பம்பை போய் ரீச் ஆகணும். ஏப்பா தேக பலந்தா, பாத பலந்தா ஐயப்பா. அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரி கேட் சாத்தில் சாமி, எனக்கு உள்ளே இருந்த ஐயப்பன் தான் சொல்லியிருக்காரு. நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஒரு கம்பெனி ஆகிட்டாங்க.
என் கூடயே வந்துட்டுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்களா, செம தண்ணிங்க. அட்டைப்பூச்சி கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் ஏற்றி விடையா. நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வெயிலே பார்க்கல. எங்கே பார்த்தாலும் பனி மூட்டம்தான். மழையான மழை. கால் வடி எடுத்து வச்ச வழுக்குது. அப்படி இருக்கு இந்த தடவை பெரிய பாதை. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கா கரிமலைக்கு. சரி, அடுத்த க்ளோசிங் டைம் ஆகிறதுக்குள்ள அங்கே ரீச் ஆகிடலான்ட்டு போயிட்டுருக்கேன். வழி ஃபுல்லாக மழை, என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. ஏற்றமும் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இப்படி ஏறி கரிமலை ஒரு பாதி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம்தான். இதுதான் கரிமலை தேவன், அதாவது இந்த கரிமலைக்கு அதிபதி அப்படிங்குவாங்க. ஒவ்வொரு எல்லைக்கும் நம்ம அந்த எல்லை சாமிங்கிறவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த கரிமலை இவரோடது தான். ஐயப்பனோட பரிவாரங்களில் ஒருவர்னே சொல்லலாம். இங்கேருந்து அந்த ஒரு மரம் தெரியுதுங்களா, அந்த மரத்துக்கு கீழே ஒரு கிணறாட்டு இருக்கு. ஐயப்பன் இந்த வழியில் வரும்போது இந்த கரிமலை தேவன் வந்து ஐயப்பன்கிட்ட கேட்டாராம, இங்கே எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு, அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு. அப்போ ஐயப்பன் வந்து அவர் கையில் இருக்கிற வில்லு வாள் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு கிணறை தோண்டி அதில் தண்ணி வர வச்சுதான் ஒரு இது இருக்குது. அந்த கிணறு இப்பவும் இருக்குது. எனக்கு இங்கே பெய்கிற மழையில் வந்து போக முடியல. எல்லாமே அங்கே கொஞ்சம் க்ளோஸும் பண்ணி வச்சுருப்பாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ சாயங்காலம் ஒரு 5-5:15 இங்கே கரிமலை உச்சிக்கே வந்துட்டோம். ஆனால் சரியான மழை. கரிமலை ஏறும்போதெல்லாம் இப்படியே நனைஞ்சிக்கிட்டே தான் ஏறினோம். வீடியோஸ் எதுவுமே எடுக்கவும் முடியல. ஏறினதே பகவானோட புண்ணியம், பகவானோட கருணை தான் சொல்லலாம். ஆனால் நிறைய இடத்துல யானையோட சாணம், யானையோட வாசனை, இப்படி ஒரு பதட்டத்திலே தான் ஏறினோம். ஏன்னா காலடி எடுத்து வைக்கிறதுமே வழுக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு அனுபவம். நான் பகவான் புண்ணியத்தில் ஏறிட்டோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.